வணக்கம். இன்றைக்கி நம்ம மசாலா சின்ன லைஃப் ஸ்டைலில் கனவா வறுவல் இல்லைன்னா ஸ்குவிட் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் 1/2 கிலோ கனவா வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது பண்ணுறதுலேயே ரொம்ப டைம் எடுக்கிற ப்ராசஸ் க்ளீன் பண்ணுறது தான். ஸோ நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. கனவா கூட இதில் தான் மசாலா சேர்க்க போகிறோம். நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி காரம் யூஸ் பண்ணலாம். எவ்வளோ மிளகாத்தூள் எடுக்கிறோமோ அதுக்கு 2 மடங்கு மல்லித்தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை, கடைசியாக போடுறது கொத்தமல்லி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம். மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஊற வச்சு 20 நிமிஷம் ஆச்சு. ஸோ சட்டி நல்லா காஞ்ச உடனே ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் காஞ்ச உடனே கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே ஊற வச்ச கனவா மீனை போட்டுடலாம். லைட்டாக தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி நிறைய விட்டுறாதீங்க, கனவா மீன்லேயும் தண்ணி நிறைய விடும். இந்த தண்ணி நல்லா வற்றி ஃப்ரை ஆகிற வரைக்கும் அப்பப்போ பக்கத்தில் இருந்து கிளறிட்டே இருங்க. இப்போ வேகிறதுக்கு நான் மூடி வச்சிட்றேன். இப்போ தண்ணி நல்லா வற்றிடுச்சு. ஸோ நான் ஃப்ளேமை ஃபுல்லாக குறைச்சிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சில சமயம் என்ன ஆகும்னா தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் உள்ளே இருக்க கொஞ்சோண்டு தண்ணி வெளியே வரும்போது வெடிக்கும். அதனால தான் நான் கொஞ்சம் மூடி வச்சிடுறேன். வெடிக்கிறது பார்த்திங்களா, இதுதான் சொன்னேன். ஸோ மசாலாலாம் தெரிக்கும். அதை கொஞ்சம் இது எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இறக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக கொத்தமல்லி போட்டுடுறேன். கனவா வறுவல் ரெடி. வீட்டில் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.